இப்போ வந்து ஸ்குவாமஸ் பேப்பிலோமா பற்றி பார்க்க போகிறோம். ஸ்குவாமஸ் பேப்பிலோமானா என்னன்னா, இது வந்து ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனாக வந்து இருக்குது. இது வந்து பினைன் ப்ராலிஃபரேட்டிவ் லீஷனாக வந்து இருக்குது. பினைன் ப்ராலிஃபரேட்டிவ் லீஷனாக வந்து ஸ்குவாமஸ் பேப்பிலோமா இருக்குது. இது வந்து பினைன் ப்ராலிஃபரேட்டிவ் லீஷனாக வந்து இருக்குது. ப்ராலிஃபரேட்டிவ் எபித்தீலியல் லீஷனாக இருக்குது. காசஸ்ன்னு போட்டுட்டு ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னால காசஸ் ஆகுது. இட் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, எக்ஸோபத்திக் அப்புறம் க்ரோத்தாக இருக்குது. ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் இஸ் ஆஃபன் டு தி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன். இப்போ ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். காசஸ் பார்த்துட்டோம். எக்ஸோஃபைட்டிக்காக இருக்குது. ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியமாக இருக்குது. இப்போ வந்து எத்தியாலஜியில் வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வந்து டைப் 6 அண்ட் டைப் 11 உள்ள இந்த லோ ரிஸ்க் ஆஃப் நான் ஆன்கோஜனில் வரக்கூடிய ஒரு டைப்பு. இப்போ வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எப்படி இருக்குதுன்னா, இது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஏஜ். இப்போ வந்து ஏஜ் போட்டுட்டோன்னா வந்து யாருக்கு வரும், சில்ட்ரன் அண்ட் யங் ஏஜுக்கு வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து ஜெண்டர் வந்து நோ ஸ்பெசிஃபிக் ஜெண்டர். லீஷன் வந்து எங்கே இருக்குதுன்னா டங்க்கில் இருக்குது. வென்ட்ரம் சர்ஃபேஸ் ஆஃப் த ட்ரங்க்கு. அதுக்கப்புறம் சாஃப்ட் பேலட், உல்வா, லேபியல் மியூகோசா. லேபியல் மியூகோசாவில் வருது. அப்பியரன்ஸ் வந்து பெயினாக இருக்கும். நோஸ் வெல்லிங்காக இருக்குது. அது ஸ்லோ க்ரோவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரெட் நியூக்ளியஸ் ஒரு ஸ்டால்க் லைக் ப்ரொஜெக்ஷன் வந்து நல்லாவே தெரியுது. இந்த ப்ரெட் நியூக்ளியஸ் சிசைல் இருக்குது. ப்ரெட் நியூக்ளியஸ் சிசைல் இருக்குது. ஆர் சிசைல் ஒயிட் ஆர் பிங்கிஷ் கலர். இது வந்து ஒயிட் ஆர் பிங்கிஷ் கலரில் இருக்குது. இந்த சர்ஃபேஸ் வந்து நியூமரஸ் ஆஃப் ஃபிங்கர் ப்ரொஜெக்ஷன். அதுக்கப்புறம் கிவன் காலிஃப்ளவர் லைக். அதுக்கப்புறம் வந்து வார்ட் WART வார்ட் லைக் லுக் வந்து இருக்குது. லுக்காக இருக்குது. சாலிட்டரி லீஷன் வந்து அன்லைக். அதுக்கப்புறம் வந்து காண்டைலோமா அண்ட் வெரிகஸ் வல்காரிஸ் மாதிரி சாலிட்டரி லீஷன், அதாவது இது ஒரு சாலிட்டரி லீஷனாக இருந்துச்சுன்னா காண்டைலோமா இல்லை அன்லைக் காண்டைலோமா அண்ட் வெரிகஸ். அதுக்கப்புறம் வந்து வல்காரிஸ் மாதிரி வரும் மல்டிப்புளாக இருந்துச்சுன்னா. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேப்பிலோமோட ஹிஸ்டோபேத்தாலஜி பற்றி பார்க்க போகிறோம். ஹிஸ்டோபேத்தாலஜியில் வந்து ஒரு பேப்பிலரி ப்ரொஜெக்ஷன் இஸ் லைண்டட் டு தி ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்தீலியம் வந்து இதாக இருக்குது. மேலே வந்து இப்போ இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபைப்ரோவாஸ்குலர் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து உள்ளே நிறைய ஃபைப்ரோவாஸ்குலர் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஃபைப்ரோவாஸ்குலர் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது. ஹைப்பர் குரோமேட்டிக்காக இருக்குது. மேலே ஃபுல்லாக ஹைப்பர் குரோமேட்டிக், அந்த லேயர் ஃபுல்லாக ஹைப்பர் குரோமேட்டிக்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து கைலோசைட்டோசிஸ்னால் வந்து ஒரு வைரஸ் ஆல்டர்டு தி எபித்தீலியம். கைலோசைட்டோசிஸ்னால் வந்து மேலே வந்து அந்த எபித்தீலியத்தில் வந்து ஒரு வைரஸ் வந்து ஆல்டர் பண்ணுது. கிளியர் எபித்தீலியல் செல்லாக வந்து ப்ரீ நியூக்ளியேட்டட் கிளியர் எபித்தீலியல் செல் வந்து நிறைய வந்து இருக்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து இன்ஆக்டிவேட்டட் தி ஹெச்பிவி வைரஸ் வந்து. அதுக்கப்புறம் வந்து இண்டிகேட்டிவ் ஹெச்பிவி வைரஸோட இண்டிகேஷனாக வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸில் வந்து ஸ்குவாமஸ் பேப்பிலோமா வைரஸ் சிமிலர் பேப்பிலோமா லீஷன் வந்து சாலிட்டரி காண்டைலோமா, அதுக்கப்புறம் வந்து அக்யூமெட்டஸ், அதுக்கப்புறம் வெரிகஸ் வல்காரிஸில் வந்து பார்க்க முடியும். வெரிகஸ் வல்காரிஸ், காண்டைலோமா, அதுக்கப்புறம் வந்து அக்குமினேட்டம், அதுக்கப்புறம் வந்து வெரிசிஃபார்ம் ஜாந்தோமா, ஃபோக்கல் எபித்தீலியல் ஹைப்பர்பிளேஷியா, அதுக்கப்புறம் வந்து ஹாக் டிசீஸ். டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் வந்து அதுக்கப்புறம் வெரிகஸ் வெரிகா வல்காரிஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வெரிகா வல்காரிஸாக வந்து இருக்குது. இது சொல்கிறாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபோக்கல் அண்ட் எபித்தீலியல் ஹைப்பர்பிளேஷியா. ஃபோக்கல் அண்ட் எபித்தீலியல் ஹைப்பர்பிளேஷியாவில் இந்த இருக்குது. இப்போ ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரீட்மெண்ட் வந்து கன்சர்வேட்டிவ், சர்ஜிக்கல், அதுக்கப்புறம் எக்ஸஷன்,
அதுக்கப்புறம் வந்து க்யூரேட்டிவ் லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரெக்கரன்ஸ் ரேட் வந்து ரேராக தான் இருக்குது. நோ மெலிக்னன்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடக்காது. இப்போது நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்னோசிஸ் பற்றி பார்க்குறோம். எக்ஸலண்ட் ப்ரோக்னோசிஸாக இருக்குது. நோ அசோசியேட்டட் மெலிக்னன்சி, நோ ரெக்கரன்ஸ் ரேட்டு எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதை தான் நம்ம எழுத போகிறோம். ஹெச்பிவி வைரஸ்னால வர ஹெச்பிவி 6 to 7 அந்த ஜீனு. அதுக்கப்புறம் சாலிட்டரி, அதுக்கப்புறம் எக்ஸோஃபைட்டிக், காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் வந்து ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன், காமன் சைட் டங்க் அண்ட் சாஃப்ட் பேலட் உல்வா, அதுக்கப்புறம் வந்து பேப்புலரி, அதுக்கப்புறம் எலிவெண்ட், அதுக்கப்புறம் வந்து ஃபைப்ரோவாஸ்குலர் கீலோசைட்ஸ் இருக்குது. ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜிக்கல் எக்ஸிஷன், நோ ரெக்கரன்ஸ் ரேட்டு பொட்டென்ஷியல் வந்து இருக்குது. இவ்வளோ தான். இப்போது வந்து சாலிட்டரியில் வந்து மேம் நடத்துகிறது பினைன் கண்டிஷனாக இருக்குது. ஹெச்பிவி வைரஸ் அதுக்கப்புறம் வந்து 6-11 வந்து காஸ் பண்ணுது. ஒரு ஸ்குவாமஸ் ஸ்டார்டட் செல்லு மினி காலிஃப்ளவர் ஷேப்பில் இருக்குது. ஒரு சின்ஸ் குட்டேனியஸ் வெரிகஸ் வல்காரிஸ், அதுக்கப்புறம் வெரிகஸ் வல்காரிஸ்னால வரக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து ஆன் தி ஸ்கின் ஆர் குட்டேனியஸில் வந்து வெரிகஸ் வல்காரி இட் இஸ் தி, அதுக்கப்புறம் வந்து கான்ட்ராஜினஸ் அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் லெஸ் கான்ட்ராஜினஸாக, அதுக்கப்புறம் வந்து கண்டாஜினஸாக, லெஸ் கண்டாஜினஸாக வந்து இருக்குது. இது வந்து வெரிகஸ் வல்காரிஸ் வந்து கண்டாஜினஸு, இது வந்து லெஸ் கண்டாஜினஸ். கிளினிக்கல் ஃபீச்சர் வந்து காலிஃப்ளவர் க்ரோத் லைக் இருக்கும். பக்கல் மியூக்கோசா, டங் அண்ட் சாஃப்ட் பேலட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேப்புலரி ப்ரொஜெக்ஷன் இருக்குது. தின் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். தைரோசைட்டோசிஸ் ஹெச்பிவி வைரஸ் வந்து ஆல்டர் தி எபிதீலியல் செல்லை வந்து ஆல்டர் பண்ணுது. லுக் லைக் அ நியூக்ளியஸ் அண்டு அதுக்கப்புறம் வந்து பிக்னோசிஸ் நியூக்ளியஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கைலோசைட்ஸ் பிக்னோசிஸ் நியூக்ளியஸ் வந்து ஸ்ப்ரிங்க் மாதிரி இருக்கும். பெரி நியூக்ளியர் ஹாலோ அரௌண்ட் தி நியூக்ளியஸாக வந்து இருக்குது. ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜிக்கல் எக்ஸஷன், நோ ரெக்கரன்ஸ் ரேட்டு. சர்ஜிக்கல் எக்ஸஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நோ ரெக்கரன்ஸ் ரேட்டு. அதுக்கப்புறம் வந்து கவுண்டன் சிம்டம் வந்து இஸ் அசோசியேட்டட் சிம்டமாக இருக்குது. இது வந்து பேப்பிலோமா, ஸ்குவாமஸ் பேப்பிலோமாவுக்கு மல்டிபிள் பேப்பிலோமா ஃபைப்ரஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது. சூடோ நியூக்ளியேட்டட், அதுக்கப்புறம் வந்து எனுக்ளியேட்டட் அண்ட் சிசைலாக வந்து நம்ம பார்க்க முடியும்.